Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் வச்சு டீ எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட வெயிட் லாஸுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொட்டையை நீக்கிட்டு அப்புறமா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புது நெல்லிக்காவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸும் நல்லா கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. பனங்கல்கண்டும் ரொம்பவே ஹெல்தியான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ உங்கள் டயட்டில் அதை நீங்கள் நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பனங்கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மினிட் அகேன் நல்லா கொதிக்கட்டும். இந்த பனங்கல்கண்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 மினிட் கழிச்சு நம்மளோட நெல்லிக்காய் டீ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா லாக் ஆகும். ஒரு 10 செகண்ட் கழித்து இந்த நெல்லிக்காய் டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் காலையிலேயே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.